உள்ளாட்சி சபை தேர்தல்கள் என்பது முடிவடைந்திருக்கிறது. உள்ளாட்சி சபை தேர்தல்கள் முடிவடைந்தாலும் இந்த உள்ளாட்சி சபைகளை ஜூன் மாதம் அளவில் தான் அமைக்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையிலே எந்த ஒரு சபையிலும் தனிப்பெரும்பான்மை எடுக்காத கட்சிகள் இப்போது மற்ற கட்சிகளோடு மற்ற சுயேட்சை குழுக்களோடு பேச்சுவார்த்தைகளிலும் டீல்களிலும் ஈடுபட்டிருக்கிற காலமாகத்தான் இந்த காலம் என்பது இருக்கிறது. மறைமுகமாக பலரும் இந்த சபைகளை கைப்பற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்று அரசியலுக்கு பின்னால் சூடுபிடித்து பேசப்பட்டு வருகின்ற முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் இது குறித்து தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த என்பிபி அரசாங்கம் அவர்கள் வென்ற சபைகளில் அத்தனையிலும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்கின்ற ஒரு திடமான முடிவிலே இருக்கிறார்கள். என்ன செய்தாவது நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், இதற்கு அப்பால் வேறு எதிர்க்கட்சிகள் வேறு கட்சிகளோடு டீல்களில் ஈடுபட்டார் அவர்களுக்கு எந்த அளவு தூரம் சட்டம் பாயுமோ அந்த அளவு தூரம் அந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற விடயத்தை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க உட்பட டில்வின் சில்வா ஆகியோரும் இது குறித்து அண்மையிலே பேசி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நேற்று கூட ஜேவிபியினுடைய 60ஆம் ஆண்டு நிறைவு விழா என்பது இடம்பெற்றது. அந்த விழா மேடையிலே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க பேசுகின்ற போது எதிர்க்கட்சிகளை அவர் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். அந்த வகையில் அவர் பேசுகின்ற போது நாங்கள் வென்ற சபைகளில் எல்லாமே நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எதிர்க்கட்சிகள் என்பது பாவம், அவர்கள் ஒரு எத்துப்போன அரசியல் கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எங்களுடைய ஆட்சியை கவிழ்த்து அவர்கள் ஆட்சியை பிடிப்பது என்பது கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரம் எங்கள் பக்கத்தில் சும்மா வைத்து பார்ப்பதற்கு கூட இவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்ற கடுமையான வார்த்தை பிரயோகங்களை வைத்து ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க நேற்று அவருடைய அந்த உரையிலே பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி அனுரவினுடைய இந்த உரையை வைத்து பார்க்கின்ற போது இந்த உள்ளாட்சி சபைகளிலேயே என்பிபி கட்சியானது தனித்து பெரும்பான்மை பெற்ற சபைகளிலே அவர்கள் தனித்து ஆரம்பத்திலே சபையை அமைப்பார்கள். மற்ற சபைகளில் பெரும்பான்மை இழந்த சபைகளிலே அந்த சபையை அமைப்பதற்கு கடுமையாக முயற்சிப்பார்கள், அமைத்தே தீருவார்கள் என்கின்ற ஒரு முடிவில் இருப்பதாகவே தெரிகிறது. அதே சமயம் இன்னும் ஒரு விடயத்தை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க பேசியிருந்தார். அதுதான் எப்படியோ நீங்கள் எதிர்க்கட்சிகளாகிய நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சதித்திட்டத்தை தீட்டி நீங்கள் சபைகளை அமைப்பதாக இருந்தால் நீங்கள் ஏழுமென்றால் அமைத்து பாருங்கள், அமைத்து பார்த்ததன் பின்னர் 3-4 மாதங்களில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் தொனியிலே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க பேசியிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. ஏன் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க நேற்று இவ்வளவு காரசாரமாக அவருடைய உரையிலே கடுமையாக எதிர்க்கட்சியை தாக்கி பேசியிருந்தார் என்கின்ற விடயத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு கேள்விப்பட்ட ஒரு விடயம்தான், நேற்று ரணில் விக்ரமசிங்கவனுடைய தலைமையிலே அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. இந்த கூட்டம் எதற்காக நடந்திருக்கிறது என்றால், இந்த உள்ளாட்சி சபைகளிலேயே எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து என்பிபி அரசாங்கத்தை தோற்கடித்து எப்படி அந்த சபைகளை கைப்பற்றுவது என்பது குறித்தான ஒரு முக்கியமான கூட்டமாகவே இது அமைந்திருப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டத்திலே அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் சில எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தின சில பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. எஸ்ஜேபி சார்பாக நளின் மண்டாரவும், அதே நேரம் மனோ கணேசன், திகாம்பரம், நாமல் ராஜபக்ஷ, யுஎன்பி கட்சி சார்பாக தலதா சாகலம், வஜிர அபயவர்த்தன அவர்களும், உதய கம்பம்பில மற்றும் நிமல் லான்சா, முகமது முசம்மில், ஜீவன் தொண்டமான், அனுர பிரியதர்சனி அப்பா, மஹிந்த யாப்பா அபயவர்த்தன போன்ற பெரும்பாலும் பலரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். திலீப் ஜெயவீர கூட இதற்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் தொலைபேசி மூலம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதான ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதன் பிறகு திலீப் ஜெயவீர ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார், நான் தொலைபேசி மூலம் நான் கலந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு அறிக்கை அவர் வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு வஜிர அபயவர்த்தனவிடமும் திலீப் ஜெயவீர இதனை சொல்லி இருக்கிறார், நான் கலந்து கொள்ளவில்லை என்கின்றதை நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் வெளியிட்ட அறிக்கையிலே அதனை திருத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இந்த கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் யுஎன்பி சார்பாக வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையிலே திலீப் ஜெயவீர தொலைபேசி மூலம் கலந்து கொண்டிருந்தார் என்கின்ற தகவல் வெளியாகியிருந்தது. அந்த தகவலை தான்
திலீப் ஜெயவீர மறுத்திருந்தார். எப்படியோ இந்த கூட்டம் என்பது இந்த உள்ளூராட்சி சபைகளிலே எப்படி ஆட்சி அமைப்பது என்பது குறித்தும், அதே நேரம் எதிர்காலத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து எப்படி என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவது என்பது குறித்தான விடயங்களும் தான் இதில் பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் நளின் பண்டார பேசுகின்ற போது இதிலே யுஎன்பி கட்சியோடு எஸ்ஏபி சேருவது, அதோடு ரணிலின் தலைமையிலே நாங்கள் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செல்வது என்கின்ற போன்ற முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த கூட்டத்தினுடைய அடுத்த படியாக இன்று கொழும்பிலே ஒரு மிக பிரபலமான ஹோட்டலிலே இந்த எதிர்க்கட்சிகளை சேர்ந்த கட்சியினுடைய செயலாளர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. அந்த கூட்டத்திலேயே யார் தகுதியானவர்கள், யாரை தவிசாளராகவும் பிரதி தவிசாளராகவும் எல்லா கட்சி சார்பாக நியமிக்க முடியும் என்கின்ற விடயங்களை பேசுவதற்கான ஒரு கூட்டத்தை நடத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் ஒரு வெளிநாட்டு தூதரகம் என்பது உடந்தையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேபடியே இந்த கூட்டம் நடைபெறுகின்ற அதே நேரத்தில் தான் ஜேவிபியினுடைய 60ஆம் ஆண்டு விழாவும் இடம்பெற்றது. இந்த செய்தி என்பது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவுக்கு எட்டுகிறது. அதன் பிறகுதான் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க, நீங்கள் எதிர்க்கட்சிகள் என்னதான் ஒன்று சேர்ந்தாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்கின்ற கடுமையான ஒரு தொனியிலே அவர் அந்த மேடையிலே பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த சபைகளை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் என்பது மிக தீவிரமாக நடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் வெசாக் தினத்திற்கு அடுத்த நாள் ரணில் விக்ரமசிங்க ஒருவரை சந்திக்க சென்றிருக்கிறார். இந்த கதை என்பது பெரும்பாலும் ஊடகங்களில் பேசப்படாத ஒரு கதையாக இருக்கிறது. அவர்தான் மஹிந்த ராஜபக்ஷ. மஹிந்த ராஜபக்ஷ ஒரு சத்திர சிகிச்சையின் காரணமாக அண்மையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை பல அரசியல் தலைவர்கள் சந்திக்க சென்றதாக இதற்கு முந்தைய வீடியோக்களிலே நாங்கள் சொல்லி இருந்தோம். இப்போது கடந்த வெசாக் தினத்துக்கு அடுத்த நாள் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க சென்றாராம். அப்போது அந்த சந்திப்பிலே இப்போதைய அரசியல் நிலவரம் குறித்தும் இருவரும் கலந்துரையாடி இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மொட்டு கட்சியினுடைய எதிர்காலம் குறித்தும் அதனை எப்படி மீண்டும் கட்டி எழுப்பலாம் என்பது குறித்து பேசியிருப்பதாக தெரிகிறது. அதே நேரம் மஹிந்த ராஜபக்ஷ ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் உருவாக்கப்பட வேண்டும், எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்த என்பிபி அரசாங்கத்தை எதிர்க்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தையும் மஹிந்த ராஜபக்ஷ அந்த இடத்திலே பேசியிருப்பதாக தெரிகிறது. அதுபோலத்தான் இந்த வாக்களிப்பு என்பது ஒரு நாட்டு பிரஜையினுடைய கடமையாகவும் ஒரு ஜனநாயக உரிமையாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டு பிரஜை கட்டாயம் வாக்கு போட வேண்டும் என்கின்ற நிலைமை இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த நாட்டிலே முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த 3 பேர் இந்த தேர்தலிலே வாக்களிக்கவில்லை என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய பல காரணங்களுக்காக அவர்கள் வாக்களிக்கவில்லையாம். அவர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் பாராளுமன்ற எம்பிக்கள் பலரும் இந்த முறை வாக்களிக்க செல்லவில்லையாம் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் பல்வேறு காரணங்களுக்காக இந்த முறை வாக்களிக்கவில்லை என்று பேசப்படுகிறது. அதேபோல் தோற்றுப்போன பல எம்பிக்களும் இந்த முறை வாக்களிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கதைகள் எல்லாம் இப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு கதையும் இந்த அரசியலுக்கு பின்னால் அண்மை காலமாக பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த கதை என்பது கடந்த காலங்களில் பேசப்பட்டாலும் அது பெரிதளவில் பேசப்படவில்லை. ஆனால் இப்போது 2-3 நாட்களாக இந்த விடயம் என்பது அதிகம் பேசப்பட்டு வருகிறது. அதுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் மற்றும் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமுக்கு இடையிலே ஒரு டீல் இடம்பெற்றிருக்கிறது. முஷாரப் முஸ்லிம் காங்கிரஸில் இணங்க போகிறார். இந்த முறை பொத்துவில் பிரதேச சபையிலும் கூட இவர்கள் 2 பேரும் இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு கதையும் இப்போது கடும் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு பின்னால் இருக்கிற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயம்தான், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே முஷாரப் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அதன் பிறகு அவர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமை சந்திக்க சென்றாராம். அப்போது அவர் முஸ்லிம் காங்கிரஸோடு சேர்வது குறித்து பேசப்பட்டதாம். இறுதியிலே எல்லா முடிவும் எட்டப்பட்டும் விட்டதாம். ரவுஃப் ஹக்கீம் கூட அவரை சேர்ப்பதற்கு முடிவும் எடுத்திருந்தாராம். ஆனால் அது குறித்து பொத்துவிலே இருக்கின்ற வாசித் என்பவர் அதற்கு குழந்தையாக இல்லையாம். அதன் பிறகு ரவுஃப் ஹக்கீம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்ததன் பின்னர் நாங்கள் பார்ப்போம் என்று கூறினாராம். ஆனால் வாசித், நான் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே அனைத்து வட்டாரங்களையும் கைப்பற்றி பிரதேச சபையை நான் கைப்பற்றி காட்டுகிறேன் என்று ரவுஃப் ஹக்கீமிடம் ஒரு சவாலை விடுத்தாராம். அந்த சவாலை ரவுஃப் ஹக்கீம் ஏற்றுக்கொண்டாராம். ஆனால் அவரால் அப்படி கைப்பற்ற முடியவில்லை. இதன் காரணமாகத்தான் ரவுஃப் ஹக்கீம் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொத்துவிலுக்கு செல்லவில்லையாம். வாசித்தை
தனி கயிற்றிலே அவர் ஓட விட்டிருப்பதாக தெரிகிறது. இப்போது அந்த வட்டாரங்கள் கைப்பற்றப்படவும் இல்லை. முஷரப் தலைமையிலான சுயேட்சை குழு என்பது அதிகமான வட்டாரங்களை கைப்பற்றியிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதிலே சிக்கல் இருக்கிறது. இதன் காரணமாக முஷரப் தலைமையிலான இந்த கூட்டணி என்பது முஸ்லிம் காங்கிரஸோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முஸ்தீவுகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே இவர்கள் பேசிய அந்த டீலின் அடிப்படையில் தான் இவர்கள் இப்போதும் செயற்பட போவதாக சொல்லப்படுகிறது. முஷரஃபினுடைய அரசியல் என்பது பிரதேச சபை சேர்மனாக ஆனதன் பின்னர் அதன் பிறகு மாகாண சபையில் கேட்டு முதலமைச்சராக ஆகி அதன் பிறகு என்பியாக போகிறார் என்கின்ற கதையும் பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையிலே முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த முறை பல ஊர்களிலே அம்பாறை மாவட்டத்திலே பல ஊர்களில் அவர்களுடைய செல்வாக்கு என்பது பாரிய அளவு வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இந்த வீழ்ச்சியை மீட்டெடுப்பதற்காக இவ்வாறான ஒருவரை உள்ளுக்கு கொண்டு வருவதன் மூலம் அதனை ஓரளவு தணிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் முஸ்லிம் காங்கிரஸ் தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அவரை இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி முஸ்லிம் காங்கிரஸ் முடிவெடுத்திருப்பதாக பேசப்படுகிறது. இதற்கு பின்னால் பாராளுமன்ற உறுப்பினரான ஹிஸ்புல்லா மற்றும் உதுமாலபே ஆகியோர் இருந்திருப்பதாகவும் பலரும் பேசுவதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படியோ கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரப் முஸ்லிம் காங்கிரஸையும் ரவுஃப் ஹக்கீமையும் பலமாக எதிர்த்து பிரச்சாரம் செய்த ஒருவராக இருக்கிறார். இவருடைய பல வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களிலே அவருக்கு எதிரான பல வீடியோக்கள் இப்போது மீண்டும் வலம் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி எதிர்த்த ஒருவர் திரும்பவும் அதே முஸ்லிம் காங்கிரஸோடு சேர்வது என்பது இவருடைய அரசியல் நிலைப்பாட்டிலே கேள்விக்குறி இருப்பதாக பலரும் விமர்சித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படியோ எதிர்காலத்தில் இவர்கள் இரண்டு பேரும் ஒன்று சேருவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.